நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணலாமா? அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதுரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பிதாவை சித்தம் செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்குன்னு சொல்லி மத்தையில் எழுதப்பட்டது போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரும் சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. வேண்டுதோக்கு நினைப்பதற்கு நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னாங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்து வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் வேற ஆளுகை செய்வதாக. இம்மட்டும் காற்று வினசரையுமை துடிக்கிற ராஜா இனி காற்று வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது வசனம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, இந்த ஆதிகாமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி வெறுமையாக இருந்துச்சான், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ஜலத்தில் நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அசைவாடுகிற தேவன். அவர் என்ன செய்கிறாரு? அசைவாடிட்டு. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாருங்க, மத்தியில சொல்லப்படுது தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுது? நம்மளிடத்தில் வந்திருக்கிறதுக்கு தேவனுடைய ஆவி நம்மளிடத்தில் வரும்போது பிசாசுகளை துரத்தும்படி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது எந்த அசுத்தாவிகளுக்கும் இடமில்லை. ஆவியானவர் வரும்போது அவர் என்ன செய்வார்? அவர் கண்டித்து உணர்த்துவார், நீதியை கண்டித்து உணர்த்துகிறார். இதுதான் வழின்னு சொல்லி என்ன செய்கிறார்? அவர் போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல தான் ஆவியானவர் நம்மளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகளை பாருங்கள். அவர் என்ன செய்வாராம்? பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அவர் நீதியை கண்டித்து என்ன செய்வாராம்? உணர்த்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல ஜெபி, இந்த இடத்துல கடிந்து கொள்ளு, இந்த இடத்துல கட்டு அப்படின்னு சொல்லுகிறான். அதான் வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 29வது வசனம் சொல்லுவா, அன்றிலும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவான வீட்டுக்கு ஒருவனும் புகுந்து அவனை உடைமைகளையும் எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினா ஒழிய அவன் வீட்டுக்குள் கொள்ளையிடலாம். பலவானை முந்தி கட்டினா ஒளிய என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? பலவான் என்னோட பொருளை கொள்ளையிட முடியும். அதான் ஆவியானவர் சொல்வார், இந்த இடத்துல கட்டி ஜெபம் பண்ணு, இந்த இடத்துல முறித்து ஜெபம் பண்ணு, இந்த இடத்துல அதட்டி ஜெபம் பண்ணு அப்படி சொல்வார். ஒரு இடத்துக்கு நம்ம கட்டு உடைக்க போகிறோம், ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்தந்த பலவீனம், இந்தந்த பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அநேக இடத்துல நான் ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். ஆவியானவர் வழிநடத்துக்குள்ளே போகும்போது ஆவியானோட வேலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம போய் சும்மா நின்னா போதும், அவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அவர் தான் சொல்கிறாரு, அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்தும் இந்த புதைகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஊழியக்காரனுக்கு. அதான் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஊழியக்காரனுக்கு நான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆவியானோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துக்கு போய் ஜெபிக்க போகிறோமோ, நம்ம எந்த இடத்துக்கு ஜெபிக்க போகணுமோ என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு இழுத்து கொண்டு போய் நம்மளை அங்கே கொண்டு போய் விடுவார். விட்டு என்ன செய்வார்? காரியங்களை வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய வேலை, ஆவியானோட வேலையை. வாசிக்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, ஏனெனில் கிறிஸ்து நம்ம தேவனிடத்தில் சேர்க்கும்படி நீதி உள்ளவராகும்படி பதிலாக நீதி உள்ளவராக
பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் என்ன செய்யார்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்தார். அதாவது ஆவியில் உயிர் தெழுந்திருக்கிறார். அதுக்கு முன்னால் செஞ்ச ஊழியம் மாமிஷத்திலே ஆவியானவர் வழிநடத்தல, அதுக்கு பின்னால் மரித்து என்ன செய்கிறார்? ஆவியில் உயிர் தெழுந்திருக்கிறார். அதே போல தான் நம்ம என்ன செய்ய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்து, அதான் சொல்கிறார் யோவான் சொல்லுகிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கள். என்னிலும் வல்லவர் என்ன செய்கிறார்? பின்னால் வர்றாரு. அவர் பாதரட்சித்து அவுக்கிறதுக்கோ நான் பார்த்து அவர் தொடுறதுக்கோ நான் பார்த்தவர் அல்ல, அவர் என்னிலும் வல்லவர் வருகிறார். அவர் பரிசுத்த ஆவியின் அக்கினினால் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ஞானஸ்நானத்தை தருவார். நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாகுங்க, பாவங்கள் அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க? ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற ஊழியத்தை யோவான் செய்கிறாரு. அதே தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அன்னைக்கு மாமிஷத்தில் ஊழியம் பார்த்தாலுமே ஆவியானவர் உள்ளிருந்து இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல ஜெபம் பண்ணு, இவன்ட்ட அசுத்தாவி இருக்குது, இவன்ட்ட கட்டுகள் இருக்குது, இவன்ட்ட திமிர்வாதம் இருக்குது, இவன் பிறவி குருடன், இவனை சுகமாக்குவேன், இவன் சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? மாமிஷத்தில் ஏசப்பாட்ட பேசுகிறாரு. பேசி ஊழியத்தை செஞ்சார். அவர் மரித்தார். மரித்த உடனே ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது பாருங்க. ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லி என்ன செய்யுது? வேதம் பேதுருவில் சொல்லப்படுது பாருங்க. தெளிவாக என்ன செய்யப்படுது? அந்த 3வது அதிகாரம் 18வது வசனம் என்ன செய்யப்படுது? தெளிவாக சொல்லப்படுது. ஏனெனில் கிறிஸ்து தம்மில் தேவனிடத்தில் சேர்க்கும்படி நீதி உள்ளவராகும்படி பதிலாக நீதி உள்ளவராக பாவத்து நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கப்பட்டார். அதுதான் ஆவியானோட வழி நடத்தினாள். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இன்றைக்கி என்ன செய்ய? கல்லறைக்கு மரியாதை மாத்திரம் தேடி போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறார்? அங்கே இல்லை. அவர் தரிசனமாக என்ன செய்யார்? சீசர்கள் மத்தியில் வீடு அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே இறங்கிட்டார். இறங்கி பிரசன்னமாகிறார். ஆவியில் அங்கே பேசுகிறாரு, ஆவியில் உணர்த்துறாரு. அன்னைக்கு தோமா வந்து கையை ஓட்டி பார்க்குறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னா, நீர் உண்மையுள்ள கடவுளா தெரியலையே, ஆணி அடித்தாங்களே, கையில் இந்த பாரு ஓட்டை இருக்குது, கையை ஓட்டிப்பாரு அப்படி சொல்கிறாரு தோமாவுக்கு. அதே போல் தான் ஆவியானவர் மாமிஷத்தில் ஆவியில் அன்றைக்கி மரித்து உயிர்த்தெழுந்து வெளிப்பட்டார். அதே போல் தான் ஆவியானோட வழியில் நடத்துறதுக்குள்ளே நம்ம போகும்போது ரகசியங்களையும் அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களையும் அவர் நம்மளோட வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய சித்தத்துக்கு, அவர் ஆவியானுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் எங்கெங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆவியானோட வழி நடத்துக்குள்ளே ஆவியானோட சித்தத்துக்குள்ளே நம்ம போகும்போது அவர் பலத்த காரியங்களை அவர் நமக்கு செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. வாசிக்கலாமா? யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, இன்னொரு தடவை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. இந்த 7வது வசனம் சொல்லுது, 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்கிறாரு? மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்துட்டு அடுத்து என்ன செய்ய பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போ சீசர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன செய்ய அந்த மலையில் இருக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் என்ன செய்ய நீங்கள் போயிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் என்ன செஞ்சோம்? உங்களை நம்பி உட்காந்துட்டோம், உங்களை நம்பி ஊழியம் பார்த்துட்டோம், நாங்கள் எப்படி தனித்து போய் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் சொல்கிறாரு, நான் போனால் தான் ஒரு தேற்றவாணன் உங்களுக்கு வர முடியும். தேற்றல்வான அவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஏசப்பா வழி நடத்துல தான் அந்த சீசர்கள் என்ன செய்ய அந்த 12 அப்போஸ்தலர்களை ஊழியம் பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த ஆவியானவர் இவர் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் அவர் என்ன செய்கிறார்? பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் தேற்றல்வாணன் வர்றாரு. இன்றைக்கி தேற்றல்வாணன் தான் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி தேற்றல்வாணன் தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தேற்றல்வாணன் தான் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துக்கிறார். பாவங்களையும் நீதியும் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்து. அவர் பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள், 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னை விசுவாசித்தபடினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் நீதியை குறித்தும் அந்த உலகத்து அதிபதிகளின் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன்,
நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்ன செய்கிறாரு, உனக்கு நியாயத்தை நீதியை கண்டித்து உணர்த்துவார், உன்னை போதித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சீசர்கள்ட்ட சொல்கிறாரு. அதே பரிசுத்த ஆவியான வேலை நமக்குள்ளே வரும்போது, அவர் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது அவருடைய வேலையே அதுதான். நம்மளை பாவத்தை நீதியை கண்டித்து உணர்த்து, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல இப்படி ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல இவங்களுக்கு இப்படி போதிது, இவங்களுக்கு இப்படி இது. ஆவிய வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானவர் வழி நடத்துக்குள்ளே நம்ம போகும்போது, அந்த ஆவியானோட டீச்சிங்கில் நம்ம போகும்போது, ஆவிக்குள்ளே நினைச்சு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அநேகருடைய இருதயங்கள் உணர்த்தப்படும். ஆவியில் நிறைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனமாக நம்ம பேசுவார். நடக்க போகிற காரியங்களையும் குறித்தும் பேசுவார், நடக்கிற காரியங்களையும் குறித்து பேசுவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வேலையே அதுதான். நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாலே அவர் வேலையை தொடங்கிடுவார். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே அவர் வேலையை தொடங்கிறாரு. நம்ம போதிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே நமக்கு அறியாதும் கெட்டாதும் பெரிய காரியங்களை அவர் என்ன செஞ்சிருவார், ஆவியானவர் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானுடைய வேலைக்குள்ளே நம்ம போகும்போது தான், சத்திய ஆவிக்குள்ளே நம்ம நிரம்பும் போது தான் ஆவியானவர் சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, தெளிவாக சொல்றார் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியான வேறொரு தேற்றவாளனை அவரே உங்களுக்கு தந்தருளுவார். உலகத்தில் அந்த சத்திய ஆவியானவர் காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் அவரே பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்கள் வாசம் பண்ண உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அவர் சொல்கிறாரு சீசர்களை பார்த்து, நான் உங்களை திக்கற்ற விடேன், ஐயோ பறந்து தெரிய வேண்டாம், பயப்படாத, நான் உனக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். நான் பிதாவிட்ட வேண்டிக் கொள்ளும் போது பிதாவானவர் உனக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவார். அவர் உன்னை திக்கற்ற விடாரு. அவர் என்ன செய்யறாரு, இப்போ ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும், ஐயோ எப்படி ஜெபம் பண்ணணும், அன்னைக்கு ஏசப்பா இருந்தார், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன தேய்க்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நான் போய் உனக்காக வேண்டிக் கொள்ளுவேன், அவர் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொல்றாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு நினச்சிக்கோங்க, ஒருவன் என்ன செய்ய முடியாது, நம்மளை குற்றப்படுத்த முடியாது. அவர் தெளிவாக பேசுவார். நாணியை வெக்கப்படுத்தும்படி அவர் பயிற்சியங்களை தெரிந்திருக்கிறவர். அவர் தெளிவாக பேசுவார். இந்த இடத்துல இந்த காரியம் நடந்திருக்குது, இந்த இடத்துல இந்த காரியம் நடந்திருக்குது, இந்த இடத்துல இந்த தப்பு நடந்திருக்கு. ஒரு மனுஷன்ட்ட போய் கேட்டு தெரிய வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அவர் பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் காரியங்களை வெளிப்படுத்துவார், நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார், நடக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் சத்திய ஆவியானவர். அவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துறதுக்கு சகல சத்தியத்துக்குள்ள அவர் என்ன செய்வார், நடத்துகிற அவர் தேற்றவாளனா இருக்கிறாரு. வாசிக்கலாமா? தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பை அடையும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும்படி நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோஸ்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, எப்பவும் ஆவியானவர் உங்களோடு இருக்கணுமா? தீமோத்தேயுக்கு என்ன செய்றார், பவுல் எழுதுறாரு, எப்பவும் நான் கடனாளிகளாக இருக்கேன், உங்களோட சத்திய ஆவியானவர் எப்பவும் இருக்கணும், உங்களை போதிக்கணும், உங்களை நடத்தணும், உங்களை பயன்படுத்தணும், உங்களோட கிரியை நடக்கப்படணும், கர்த்தரோட ஆவியானோட கிரியை உங்களுக்குள்ள நடக்கப்படணும் அப்படி சொல்லி எப்பவுமே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. தீமோத்தேயுக்கு என்ன செய்றாரு, எழுதுறாரு லெட்ரு, நான் என்ன செய்றேன், எப்பவுமே நான் உங்களோட போதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் எப்பவுமே ஆண்டவரை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் எப்பவுமே ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கிறேன், அவங்கள பயன்படுத்துங்க ஆவியானவரே, அவங்களுக்குள்ள வழி நடத்துங்க, அவனை போதித்து நடத்துங்க ஆவியானவரே, நீங்கள் என்ன செய்யுங்க, அவனுக்கு இதுதான் வழின்னு சொல்லி போதிங்க, அவன்
சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஆவியானவர் அவனோடு இடைப்படணும், அவனோட என்ன செய்ய, அவன் நாவோடு இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக என்ன செய்யறேன், நான் சோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லி பவுல் என்ன செய்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அதே போல தான் நம்ம சத்திய ஆவியானவர் வரும்போது சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு. ஆவியானவர் எங்கெங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. சத்திய ஆவியானோட வழி நடத்துக்குள்ளே நம்ம போகும்போது அவர் நம்ம பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் தான் தேற்றளவாளன். அவர் தான் இது தேற்றளவாளன். வாசிக்கலாமா? எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க ஒன்று தரேன். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம பரிசுத்த ஆவியின் வல்லமையில் மட்டும் நிரம்பினா மட்டும் போதாது, சத்தியமான வசனம் என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தில் இருக்கும்போது தான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன செய்வான்? பிழைப்பான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அது நானே அப்பமாக இருக்கிறேன்னு சொல்கிற ஜீவ அப்பம் நானேன்னு சொல்கிறாரு. அதே போல தான் அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் நம்மளோடு இடைபடுகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வசனம் மட்டும் இல்லாமல் நம்ம ஆவியில் மட்டும் நிரம்பிட்டே இருந்தோம்னா அங்கே கிரியை நடக்கப்படாது. சத்திய வசனம் அதான் பட்டயம், சத்துருக்களை முறியடிக்கிற பட்டயம், சாத்தானோட திட்டங்கள் அதமாக்குற பட்டயம், நோய்களை முறியடிக்கிற அந்த பட்டயம், அந்த வசனம், அதுதான் வசனம் தான் குணமாகும். என் தழும்புகளால் நீ குணமாவேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே போலதான் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி செவம் பண்ணும் போது ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அந்த சத்திய ஆவியானவர் அந்த சகலத்தின் சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு அந்த சத்தியம் நமக்குள்ளே நினைச்சணும், அது நிலைவரமாக இருக்கணும். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். தேற்றளமானவர், அதே மாதிரி சத்திய ஆவியானவர், சத்திய வசனம், அந்த சத்தியமான பட்டையை நம்ம கையில் இருக்கணும். அந்த வசனத்தினால தான் பிசாசை முறியடிக்க முடியும். அதே போல தான் ஆவியானவர் என்ன செய்வார்? சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற வேலையை அவர் நமக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை கொண்டு ஒரு பலமான காரியங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 15 முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப ஆண்டவர் பாருங்க தெளிவா பேசுறாரு. ஆபிரகாமிட்ட நான் உனக்கு மகா கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். எப்படி பேசுகிறார்? ஆவியானவர் ஆபிரகாமோடு என்ன செய்கிறாரு? தரிசனமாகிறாரு. அதான் தரிசனமாகி ஆவியானவர் அவரோட பேசுகிறார். ஆபிரகாமோடு பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் பலனுமாக இருக்கிறேன், நீ பயப்படாத. என்னென்னா அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம், நம்ம ஜாதி ஜனத்தை விட்டு வந்துட்டோம், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நிறைவேற்றுவாராம் அப்படின்னு பட்டிருக்காருன்னு தான் நான் உனக்கு கேடகமும் என்ன செய்யும் பலனுமாக இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி நான் தரிசனமாகினேன் அப்படி சொல்கிறாரு. ஆவியானவர் அவனுக்கு தரிசனம், ஆபிரகாமுக்கு தரிசனமாக. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர்களோடு நம்ம இணைந்து நம்ம செயல்படும் போது ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இடைப்படும் போது அவர் நமக்குள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை என்ன செய்வார்? சிறப்படுத்துவார். பரிசுத்தாவி எருசலேமில் யூதாவின் சமையலான சாட்சியாக நிற்பீங்கன்னு சொல்கிறாரு. அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெறும்போது தான், அந்த மேல் வீட்டில் செபிக்கும் போது பார்த்துக்கோங்க, பரிசுத்தாவின் வல்லமையை பெறும்போது தான் அதுக்கு பிறதான் ஊழியமே, அப்போஸ்தலர் ஊழியமே பலமாக நடந்துச்சு. அன்றைக்கி எருசலேமில் சீசர்கள் தொகை பெருகிட்டான். அன்றைக்கி அநேக சீசர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும், குருடனை கண்களை திறக்கிறதுக்கும், முடவனை நடக்க செய்யறதுக்கும், திமிர்வாதக்காரனை சுகமாக்குற அந்த வல்லமைகளும் எருசலேம் சபையில் அநேகமாக வெளிப்பட்டுச்சான். சத்தியத்தை கேட்டார்கள். சத்தியத்தை கேட்டு ஆவியானோட வழி நடத்துக்குள்ள அந்த எருசலேம் சபை பலமான காரியங்களை செய்ததுனால தான் இன்றைக்கி வேதத்தில் நம்ம வாசிக்கப்படுகிறோம். எருசலேம் சபையில் சீசர்கள் தொகை, அன்றைக்கி அற்புதங்கள் அடையாளம் எருசலேமில் கொண்டு வந்து இந்த வாசலில் வைக்கும்போது அநேகர் குணமாக்கப்படுவாங்க. ஆவியானவர் வழி நடத்தல் அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஆவியானோட திட்டம்
அதே பாருங்கள் 9ஆம் மணி வேலை, 7ஆம் மணி வேலை, 6வது மணி வேலை அப்படின்னு பேதுரு யோவானும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெப வேளையில் போகும்போது தான் அன்றைக்கி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கப்பட்டுச்சு. அந்த ஜெப வேளைக்கு நம்ம ஆயத்தமாக்கும் போது தான் ஆவியானவர் எந்த சமயத்தில் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், அந்த சமயத்தில் நம்ம ஆவியோடு இருக்கும்போது தான் ஆவியானவர் இதுதான் காரியம்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்க சத்திய ஆவியானவருடைய வேலை நமக்குள்ளே வரணும். சத்திய ஆவியானவர் நம்மளை எடுத்து வேலை செய்யணும், நம்மளை சத்திய ஆவியானவர் நம்மளை நடத்தணும். சத்திய ஆவியானவர் நம்மளுக்குள்ள ஊழியத்தின் பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மளோடு இடைப்படணும். அப்படின்னா நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் நம்ம ஆவியிலையும் அவர் சத்தியத்தின் பட்டயத்தில் நம்ம பலப்படும் போது தான் நிச்சயம் ஆவியார் நம்மளோடு இடைப்படுகிற காலங்களை நம்ம பார்க்க முடியும். அதே போல் தான் ஆவியார் நம்மளோடு இடைப்பட அவர் என்ன செய்கிறாரு, ஆயத்தமாக இருக்கிறாரு. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், சோத்துரிக்கிற ஆண்டவரே, அந்த சத்திய ஆவியானவர் ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இடைப்பட்டு அப்பா உங்கள் வேலையை நீங்கள் இந்த பூலோகத்தில் என்ன வேலை செய்கிறதுக்கு ஆவியானவரே எங்களை நிரப்பினீங்களப்பா, அந்த வேலையை எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. எங்களை போரடிக்கிற கருவி ஆண்டவரே, சத்துருக்களை முறியடிக்கிற பட்டயம் ஆண்டவரே, அப்பா சிறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்களப்பா, நீ சர்ப்பங்களையும் மேல்களையும் விதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. அதே போல் ஆண்டவரே இப்பருவதம் எம்மாத்திரம் அது உன் கால்களுக்கு சமபூமியாகன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினீங்களப்பா. அதே போல் ஆண்டவரே எங்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் அப்பா நிறைவேற ஆண்டவரே எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ராஜா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.